Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது ரவா ஸ்நாக்ஸ். அதாவது எப்படி செய்ய போறோம்னா ரவையும் தயிரையும் நல்லா ஊற வச்சிட்டு இது கூட வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்ய போறோம். இது ரொம்ப எளிமையா செய்யலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா தான் நம்ம பண்ண போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம 1 கப் ரவை போட்டுக்கலாம். இது கூட நம்ம தயிர் 1 கப் போட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ரவை போடுறோமோ அதே அளவுக்கு தயிரும் போட்டுக்கலாம். இது கூட நம்ம தண்ணி வந்து 1 கப் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை தயிர் இது கூட 1 கப் தண்ணி மூணுமே வந்து சமமாக நம்ம ஊற்றிருக்கிறோம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து மினிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறணும். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம ரவா ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது வெங்காயம் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம். அடுத்து பீன்ஸ் தான் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். நம்ம வெங்காயம் பீன்ஸ் போட்டோம். இது கூட ஒரு கேரட், குடமிளகாய் ஒன்று, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய், கேப்சிகம், குடமிளகாய், கேரட் நம்ம இது கூட ஸ்வீட் கார்ன் கூட ஆட் பண்ணலாம். அது இல்லாமல் பச்சை பட்டாணி இது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனோட சூடே போதும், இதிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதாவது ஒன்லி வெஜிடபிள்ஸ்களவாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. ரவை தயிர் தண்ணி இது மூணையும் நம்ம ஊற வச்சுருக்கிறோம். நம்ம இந்த வெஜிடபிள்ஸை வந்து அந்த ரவை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பச்சையாக பிடிச்சதுனால அப்படியே ஆட் பண்ணலாம். ஆனால் பீன்ஸை மட்டும் நம்ம லைட்டாக வதக்கிட்டு இல்லைனா வேக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் நான் எல்லாத்தையுமே வதக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம பேனில் வந்து ஊற்றி, அதாவது தவா இருந்தாலும் ஓகே, பேனில் ஊற்றிட்டுனா கொஞ்சம் திக்காக நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம பேனில் ஊற்றி எடுத்துக்கலாம். பேன் வச்சுட்டோம். பேனில் நம்ம எண்ணெய் வந்து இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனாவது வேணும். நல்லா காயணும். நல்லா சூடாயிடுச்சு பேனு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே திருப்பி போடணும். இப்போ நம்ம அப்படியே பிளேட்டை வச்சு நம்ம அப்படியே கமுத்துக்கலாம். அடுத்தது இது அப்படியே நம்ம போடணும். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே இது வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரவா ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, அதாவது ரவா அடை. இப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சுவையான ரவா அடை ரெடி. இதை வந்து நம்ம ஸ்கொயராக இல்லைன்னா எந்த சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். சுவையான ரவா அடை ரெடி. நான் ரவா ஸ்நாக்ஸ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோபி சுதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். உடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்மதும் இன்றி கெடும். பொறாமையின் காரணமாக பிறர்க்கு கிடைக்கும் செல்வத்தை தருபவனின் உறவினர்கள் உண்ண உணவும் உடுக்க உடையும் இல்லாமல் அழிவார்கள்.